ஹாய் மக்களே, ஹாய் பிக் பாஸ், குட் ஈவினிங் டு எவரிபடி. இந்த சீசன் 8 டிசம்பர் 20th அன்னைக்கு 24/7 நடந்த எபிசோடை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி வந்து பிக் பாஸ் எடுத்த முடிவு வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள்லாம் மக்களாக்கி நாங்கள் கொதிச்சிட்டு இருந்ததுக்கு இன்றைக்கி அவர் எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக சொன்னோம்னா இந்த சீசன் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாதுங்க. சுத்தமாக என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. எதை வச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் கூட நாங்கள் வந்து சிரிச்சதோ எதோ கிடையாது. அட்லீஸ்ட் அந்த சவுண்டு இருக்கிறாங்க, அவங்க கூட வந்து நல்லாவே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஏன்னே தெரியல, அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்ன்றதுக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு. எந்த நேரமே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறதையே பிக் பாஸ் எவ்வளோ நேரம் நாங்கள் பார்க்குறது, நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து ஒர்க்கிங் உமன், டியூட்டிக்கு போயிட்டு வந்து உக்காந்து இதுக்காகவே என் டைமை எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து நாங்கன்னு இல்லை, நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் போய் பாருங்கள் எப்படி பிக் பாஸை பார்த்துட்ருக்காங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு பிக் பாஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லா வேலையும் விட்டுட்டு பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே வந்ததுமே டிவியை தான் ஆன் பண்ணி, இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டில் டிவி ஆனில் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு தான் நாங்கள் வந்து பிக் பாஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குற ஒரு இன்னொன்று வந்து நீங்கள் உள்ளே அனுப்பும்போதே ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் வந்து தனித்து விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மற்ற டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறது எல்லாம். ஆனால் கேமுன்னு வரும்போது அவங்கவுங்க ஆட்டத்தை அவங்க ஆடணும். பட் வந்து எப்போவுமே வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு வராங்க. இவங்கள நம்ம காலி பண்ணணும், அவங்க காலி பண்ணணும்னு சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. நீ உன் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு தான் நீ வந்து விளையாடணும். இவங்கள காலி பண்ணணும், அவங்க காலி பண்ணணும், இதை வந்து நம்ம நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் இவங்க வரணும். பட் அப்படி கிடையாது. குரூப்பிசமாக தான் இவங்க எப்போவுமே கேமை விளையாடுறாங்க. ஒரு சில கேம் வந்து குரூப்பாக விளையாடுறதுக்கு குரூப்பாக விளையாடலாம். அது இதில் தனித்து விளையாடுற இடத்துலையும் இவங்க இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது மக்களாகிய நமக்கு வந்து நிறைய நேரம் இரிட்டேட் ஆகுது. நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் இரிட்டேட் ஆகுது. பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நான் டிவியில் நம்ம பார்க்குறோன்னா இவங்க பேசுகிறதுனால நிஜமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து ஹெட்டேக் தான் வருது இவங்க பேசிகிட்டே இருக்கிறத கேட்டு. ஆனால் அதுக்குள்ள பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஷோ. இது வந்து வேர்ல்டு லெவலில் இந்த ஷோக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த அளவுக்கு இதில் பிக் பாஸே இன்றைக்கி சொல்லியிருக்காரு, 500 பேர் இந்த குழு வந்து இதுக்காக செயல்படுறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க 500 பேருக்கு வேலையை கொடுத்து 500 பேரை வச்சு வேலை வாங்குகிற இந்த பிக் பாஸ் இவங்களுக்கு உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு இவங்க வெளியே போகும்போது இவங்களுக்கு பல லட்சங்களை இவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணி இவ்வளோ பண்ணுற இந்த இடத்துல இவங்க வந்து அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம தனித்து விளையாடணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு. ஆனால் இந்த சீசனில் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. விளையாடினதுலேருந்து என்டர்டெயின் பண்ணதுலேருந்து எதுவுமே நல்லா இல்லை. ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ் எடுத்த முடிவு வந்து ரொம்பவே மக்கள்கிட்டேருந்து வரவேற்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க. பிக் பாஸ் ரொம்ப நீங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ ஆல்.